எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் பற்றியுள்ள ரிவ்யூ பார்க்க போறோம். அது என்ன ப்ராடக்ட்னா NY Bay மெட்ஸ் மேட் லிப் கிரையான். இதுதான் அந்த ப்ராடக்ட். இத பற்றியுள்ள ரிவ்யூவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை முதல் முறையா நீங்க பாக்குறீங்கன்னா என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் தெரியும், அதை ஒருக்கா பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ நீங்க தவறாம பார்க்க முடியும். இனிமே நம்ம இந்த ப்ராடக்ட் பற்றி உள்ள ரிவ்யூ பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் எதுக்காக யூஸ் பண்றேன்னா, நம்ம லிப்ஸ்ல லிப்ஸ்டிக் போடுவோம்ல, அது மாதிரி இது லிப் கிரையான். அதாவது நம்ம லிக்விட் லிப்ஸ்டிக் பார்த்திருப்போம், அப்புறமா நம்ம புல்லட் லிப்ஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்ணிருப்போம். ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா கிரையான்னு சொல்றாங்க. இது பென்சிலோட ஷேப்ல வரும். இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனா இருக்கும், அந்த மாதிரி வருது. இது கிரையான்னு சொல்றாங்க. ஏன் கிரையான்னா, பென்சில்னா நம்மளோட அந்த டிப்பு திக்கா இருக்கும். ஆனா இது கிரையான் மாதிரி ரொம்ப ஸ்மூத்தா அப்ளை ஆகும். அதனால இத கிரையான்னே கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இது NY Bay மெட்ஸ் மேட் லிப் கிரையான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதோட பேக்கேஜிங் இப்படிதான் இருக்கும். இதுக்கு மேல் பக்கத்துல ஒரு பிளாஸ்டிக் கவர் சீல் ஆகி வரும். அதை ரிமூவ் பண்ணின அப்புறமா இதுதான் ப்ராடக்ட். இந்த கேப்ப பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா அழகா தெரியும், உள்ள என்ன கலர் ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணதுக்கு நல்லா இருக்கு. இந்த ப்ராடக்டோட பேக் சைட்ல ஷேடோட நம்பரும் ஷேடோட நேமும் இதுல கொடுத்திருக்காங்க. அப்புறமா இதுல டோட்டலா 40 ஷேடு அவைலபிளா இருக்கு. 40 ஷேடு ஷேட்ஸ் அவைலபிளா இருக்குது. ஆனா இதுல 4 ஷேட்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். இத பற்றியுள்ள ரிவ்யூவும் டெமோவும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அப்புறமா இது எவ்வளவு ருபீஸ்னா 149 149 ரூபாய். ஒரு கிரையானோட விலை 149 ருபீஸ். ஆனா நான் வாங்குற நேரம் இது 90 ருபீஸுக்கு வாங்கினேன். ஆஃபர் டைம்ல purple.comல இருந்து 90 ருபீஸுக்கு நான் இந்த லிப் கிரையான் வாங்கினேன். இந்த ப்ராடக்ட் எவ்வளவு கிராம் இருக்குன்னா 2.8 கிராம் ப்ராடக்ட் இந்த உள்ளாடி இருக்குது. அப்புறமா இது இந்த ப்ராடக்ட நம்ம இப்படி பின்னாடி இப்படி எல்லாம் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி மேல ப்ராடக்ட் வர்றது மாதிரி இல்ல. இத நம்ம ஷார்ப் பண்ணி தான் ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது நம்ம யூஸ் பண்ற நேரம் இந்த டிப்பு கரைஞ்சி போகும். அப்புறமா நம்ம ஷார்ப் பண்றதுக்கு இதுக்குன்னு தனியா ஷார்ப்னர் இருக்குது. நம்ம இந்த காஜல் எல்லாம் ஷார்ப்னர் வச்சிருக்கோம்ல, காஜல் பென்சில் எல்லாம் ஷார்ப் பண்றதுக்கு, அதே மாதிரி இந்த கிரையானுக்குன்னு பெருசா இருக்கு. நீங்க ஆன்லைன்ல தேடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். எப்படியும் ஒரு லோக்கல்ல வாங்குனீங்கன்னா ஒரு 50 ருபீஸுக்குள்ளதெல்லாம் கிடைக்கும். நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா அதை விட விலை ஜாஸ்தியாக இருக்கலாம். உங்களுக்கு எங்க அவைலபிளா இருக்குதோ அங்கிருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இதோட கேப் நல்ல ஸ்டெடியா தான் இருக்கு, அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் கழண்டு விழாது. ஆனா இதுல ஒரு மைனஸா ஒண்ணு இருந்துச்சு. என்னன்னா, அது மைனஸ்ன்னு சொல்றதுக்கு இல்ல, பேக் சைட்ல நான் வருது பாத்தீங்களா, இப்போ இந்த இதுல காட்டி தரேன் பாருங்க. இப்படி உருவி வரும், ஈஸியா இப்படி டக்குன்னு இப்படி கழண்டு வந்துருது. இதுல எல்லாம் நான் ஒட்டி வச்சுட்டேன். ஒட்டி வைக்கிறது இல்லைன்னா ஒரு பேப்பரை நம்ம இடையில வச்சு இந்த மாதிரி இப்படி அழுத்தி விட்டோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படி வச்சிட்டோம்னா நமக்கு அது நல்ல ஃபிட்டா கரெக்டா இருக்கும். இது ஆனா இலகி போயிருச்சுன்னா இது பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால இதை எப்படி வைக்கிறதுன்னு நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு டிஷ்யூல இருந்து டிஷ்யூவோ எந்த பேப்பரோ கொஞ்சமா இப்படி ஒரு பீஸ் இப்படி எடுத்துக்குங்க. எடுத்துட்டு இதுல இந்த மாதிரி இப்படி வச்சு இத இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க ரொம்ப டைட்டா இருக்கு. இப்போ உருவி எடுத்தா கூட வராது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இது கரெக்டா அப்படி இருந்துரும். ஏன் அப்படி சொல்றேன்னா, எல்லா கிரையானோட இந்த பேக் சைட்ல உள்ளதும் இலகி வந்துருச்சு. அதனாலதான் இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா இப்போ அது ஸ்ட்ராங்கா இருக்கவும் செய்யும், இலகி விழவும் செய்யாது, பாக்குறதுக்கும் அழகா இருக்கும், டீசெண்டா இருக்கும். ஓகேங்களா?
என்கிட்ட ஷேட் நம்பர் 3, 4, 15, 36 இப்படி 4 கலர்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. நான் வந்து இதுல ஹேண்ட் ஸ்வாட்சஸும் காட்டுவேன், லிப்ல வந்து ஸ்வாட்ச் பண்ணத சைட்ல இமேஜும் போடுவேன். இனிமே நம்ம ஹேண்ட் ஸ்வாட்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்க கலர் வந்து ஷேட் நம்பர் 3. இது ஒரு நூடு கலர். ஓகேவா? இது வந்து லிப்ஸ்ல அப்ளை பண்ணா ரொம்ப அடிச்சுட்டு எதுவுமே தெரியாது, ரொம்ப சட்டிலா இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த கிரேயான் வந்து ரொம்ப கிரீமியா இருக்கு பாருங்க. அதுவும் இல்லாம பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் லிப்ஸை வந்து ஃபுல்லா கவர் பண்ணிரும். பாத்தீங்களா? 1 ஸ்வைப்ல இந்த மாதிரி இருக்கு, 2 ஸ்வைப்ல நல்ல பிக்மெண்டேஷன் இருக்கு, ரொம்ப கிரீமியா சூப்பரா இருக்கு. பாத்தீங்களா? நெக்ஸ்ட் ஷேட் நம்பர் 4. ஓகே, ஷேட் நம்பர் 4 இது வந்து ஸ்வாட்ச் பண்றேன். 1 ஸ்வைப்ல இந்த மாதிரி இருக்கும். அழுத்தம் எதுவும் கொடுக்க வேண்டாம், லைட்டா பிடிச்சி அப்படியே இழுத்து விட்டாலே போதும், சூப்பரா வருது. பாத்தீங்களா? இது 2 வாட்டி பண்ணா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து லைட்டான ஒரு பிங்க் கலர், கொஞ்சம் நூட் பிங்க்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ள கலர் இது, இந்த கலர். ஓகே, நெக்ஸ்ட் ஷேட் நம்பர் 15. ஓகே, இது வந்து ஒரு ரெட் கலர். ஓகேவா? பாருங்க எவ்வளவு ஒரு பிக்மெண்டேஷன். இதெல்லாம் வந்து லைட் கலர்ஸ், இது வந்து கொஞ்சம் டார்க் கலர்னால கிளியரா உங்களுக்கு தெரியும். பாத்தீங்களா? 1 ஸ்வைப்ல இந்த மாதிரி இருக்கு, 2 டைம் பண்ணா இந்த மாதிரி இருக்கும். நல்ல பிக்மெண்டேஷன், சூப்பரா இருக்கு. ஓகேவா? பாருங்க. நெக்ஸ்ட் ஷேட் நம்பர் 36. இது ஒரு பிங்க் கலர். ஓகேவா? 1 ஸ்வைப்ல இந்த மாதிரி இருக்கும். ஓகே, 2 டைம்ஸ்ல இந்த மாதிரி நல்ல சூப்பரான கலர். நான் இப்போ ஸ்வாட்ச் பண்ணதையும் வச்சிருக்கேன், பக்கத்துல இந்த கிரேயான்ஸையும் வச்சிருக்கேன். உங்களுக்கு அப்போ ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்க, இந்த கலர் வந்து ஷேட் நம்பர் 3. இது வந்து ஒரு நூடு கலர். அதாவது ஒரு சிலருக்கு வந்து லிப்ஸ்ல போட்டது போலே தெரியாது, லிப்ஸோட கலரோட வந்து மேட்ச் ஆகிரும். அதாவது ரொம்ப அடிச்சுட்டு எதுவுமே தெரியாது. சில நேரம் வந்து பாக்குற நேரம் லிப்ஸ்டிக்கே போடாதது மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஒரு லுக்கா இருக்கும். ஆனா டார்க் லிப்ஸ் உள்ளவங்க, பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க லிப்ஸ வந்து ஈவனா அப்படியே ஒரே கலரா அப்படி ஃபுல்லா மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கலர் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது லிப்ஸ்டிக் வந்து போடுறதுக்கு விருப்பம் இல்லாம சிலவங்களுக்கு இருக்கலாம், ரொம்ப அடிச்சுட்டு எதுவும் தெரிய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கலர் வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறமா ஷேட் நம்பர் 4 பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு பிங்க் கலந்த நூடு கலர். இதுவும் வந்து ஃபேர் ஸ்கின் உள்ளவங்களுக்கு இது சூட் ஆகும். இது ஷேட் நம்பர் 3 யாரு வேணாலும் போடலாம். ஷேட் நம்பர் 4 வந்து ஃபேர் ஸ்கின் உள்ளவங்களுக்கு நல்லா சூட் ஆகும், மீடியம் ஸ்கின்னுக்கும் சூட் ஆகும். அப்புறமா ஷேட் நம்பர் 15 இது எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம். ரெட் கலர் வந்து போடுறதுக்குன்னு விருப்பம் இருந்தா யாரு வேணாலும் இந்த ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஷேடு வந்து 36. இது வந்து பிங்க் கலர். இந்த கலர் வந்து எல்லாரும் போடலாம், ஆனா ரொம்ப டார்க்கா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அப்படி அடிச்சுட்டு தெரிகிறது மாதிரி இருக்கும். இல்லாம எல்லாருமே வந்து யூஸ் பண்றது மாதிரி தான் இருக்கு இந்த கலர். ஓகேங்களா? இந்த ப்ராடக்ட நீங்க வாங்கி யூஸ் பண்ண விரும்புனீங்கன்னா purple.comல மட்டும்தான் இது கிடைக்கும். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன், நீங்க அது வழியா பார்த்து நீங்க வாங்கிக்கலாம். நான் இன்னைக்கு பண்ண அந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். நான் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, என்னோட வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.